விஜயன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்தது இல்லாம எப்படி போட்டி போட்டு 50 வருஷம் ஆண்ட கட்சி, 75 வருஷம் பேண்ட கட்சின்னு சொல்லி எல்லா கட்சியும் நம்ம வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு எப்படியோ ஒரு வழியா வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி சம்பவம் பண்றதுல ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்டர் விட்டு அரசியலையும் பண்ண தெரியும். இது நம்ம கருணாசன சொன்ன டைலாக் தான். அது அப்படியே நம்ம ஸ்டாலின் அண்ணனுக்கும் பொருந்தது. ஆக்சுவலா இது நான் சொல்லல, மீம்ஸை பார்த்தா நானும் பேசிட்டேன். அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா எதுக்கையா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கொரோனா காலத்துல முதல்ல ஆல் பாஸ் பண்ணது தப்பா போச்சா? எங்க அண்ணன் ஸ்டேட்டை மட்டும் ஆர்டருக்கு வந்தாருன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் டோட்டல் இந்தியாவே ஆர்டருக்கு வந்திருக்காரு. நம்ம அண்ணன் உடனே ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு முத ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. என்ன உத்தரவுன்னு பாத்தீங்கன்னா 717 ஒயின் ஷாப்பை மூடுறாரு. அதனால நம்ம குடிமகன்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்க. கடையை முட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூட்டாவா? ஏன்பா எதுக்கு போகணும்? ஒயின் ஷாப் திறந்திருக்கனால தானே சம்பாதிச்ச மொத்த காசு இங்க வந்து கொட்டுறீங்க. கடை இல்லனா வீட்டுல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். அது ஏன்பா கடையை மூடணும்? இந்த குடியாலதான் பல குடும்பம் நாசமா போயிருக்கு, நடுத்தருக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன்னா இதெல்லாம் வாஸ்துதான். அதுக்கு ஏன்பா கடையை மூடணும்? ஒரு நாளைக்கு 110 கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக்கு போகுது. அப்போ ஒரு வாரத்துக்கு 770 கோடி, ஒரு மாசத்துக்கு 3300 கோடி. அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 40,150 கோடி அங்க போகுது. எல்லாம் மூத்திரமா தான் போகுது. வாஸ்தவம் தான், கரெக்டா சொல்லிட்ட. ஆனா அதுக்கு நம்ம சாட்டை என்ன சொன்னது, அதாவது ஒரு டைலாக் ஒண்ணு இருக்குது. எப்படின்னா அவன் பொருளை எடுத்து அவனையே போடணும். அது மாதிரி நம்ம சிஎம் அண்ணன் விஜயன் இருக்காரு இல்லைங்களா, அவர் நம்ம சீமன் அண்ணன் வீட்டுக்கு போனார்ல, அதை வச்சு நம்ம சாட்டை என்ன பேசணும் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. அதை மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன், நீங்களே பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தன்னுடைய மாசம் காட்டணும். நான் 1 மணிக்கு வந்து இறங்கினாலும் எனக்காக ஒரு கூட்டம் காத்து கிடக்கும். வெளியே தெருநாய் மாதிரி கிடப்பானுங்க, வெளியே தெருநாய் மாதிரி கிடப்பானுங்க அப்படின்னு. நீங்க வந்து என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது என்னடா.